இன்றைக்கி டிஜிட்டல் ஒர்க் பேஸ் ஸ்கில் ஃபஸ்ட் இயர் ப்ராக்டிக்கலில் பேசிக் நேவிகேஷன் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்க்குறோம். விண்டோஸ் நம்ம சிஸ்டம் ஓப்பன் பண்ணோன்னே இப்படி தான் வரும். இதுக்கு பேர் தான் இந்த விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் மெனு இருக்கும். ஸ்டார்ட் மெனுவில் வந்து அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கும். இதே மாதிரி கேமரா, கேலண்டர்ஸ், நெக்ஸ்ட்டு நிறைய அப்ளிகேஷன்ஸ். நீங்கள் இதை டவுன் கீயை ப்ரெஸ் பண்ண கீழே போய்ட்டுருக்கும். மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் எல்லாமே இருக்கும். இங்கே லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செட்டிங்ஸ்லாம் இருக்கும். செட்டிங்ஸில் போனீங்கன்னா செட்டிங்ஸ்லாம் இருக்கும். நெக்ஸ்ட்டு பவர் பட்டன், பவர் ஆஃப் பண்ணுறதுக்கு, சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது டாஸ்க் பார். இதுக்கு பேர் தான் டாஸ்க் பார்னு பேர். இந்த டாஸ்க் பாரில் என்ன இருக்குன்னு கேட்டால், நம்ம ரீசெண்டாக என்னென்னலாம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோமோ அதெல்லாம் இருக்கும். நான் க்ரோம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், க்ரோம் இருக்குது. எட்ஜ் ஓப்பன் பண்ணியிருக்கேன், எட்ஜ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேர்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன். அந்த வேர்டு போனோன்னா வேர்டு வரும். ஸோ இந்த வேர்டில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், வேர்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, என்ன நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோமோ அதெல்லாம் இருக்கும். இதுதான் மெயினாக நம்ம பார்க்க போகிறது இதில். நெக்ஸ்ட்டு இதுதான் வந்து க்ரோம் ப்ரௌசர். இந்த க்ரோம் ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த லிங்க் இருக்குது இல்லையா, ஹெச்டிடிபி லிங்க், அதாவது ஒரு வெப்சைட்டோட லிங்க்கு. இந்த லிங்க்கை நான் வந்து இங்கே டைப் பண்ணேன் அப்படின்னா, இந்த பாரில் டைப் பண்ணி என்ட்ரு என்ன ஆகிடுதுன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு அது ஓப்பன் ஆகிடும். வேறு ஒன்றும் இல்லை, டைரக்டட் ஆப் டெக்னிக்கல் எஜுகேஷன் ஓப்பன் ஆகிடுது. ஸோ அதுக்கு தான் இது யூஸ் ஆகுது. இது சர்ச் இன்ஜினாகவும் யூஸ் ஆகும், இதாகவும் யூஸ் ஆகும். இதே மாதிரி தான் எட்ஜும். எட்ஜ்லேயும் நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இங்கே போடலாம். எட்ஜில் நீங்கள் நியூவாக ஒரு டேப் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் டீயும் ப்ரெஸ் பண்ணலாம். இல்லை இந்த ப்ளஸ்ஸை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த டேப் யூஸ் ஆகும். இதில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை சர்ச் பண்ணலாம். சர்ச் இன்ஜினாகவும் யூஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு தேவை என்ன தேவை உங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதனா ஒரு கிரிக்கெட் பிளேயர் தெரியும், ஐபிஎல் ஆக்ஷன் 24 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஐபிஎல் ஆக்ஷனை பற்றின டீட்டெயில்ஸ் வந்துடும். இதில் நீங்கள் சர்ச் பார்க்கலாம், இமேஜ் பார்க்கலாம், அந்த இமேஜஸ்லாம் போய் பார்க்கலாம். ஐபிஎல் லீடர்ஸ் இருக்காங்களே, யாராக இருக்காங்க, என்னென்ன இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, அதில் 3 days முன்னாடி யார் இருக்கா, இந்த ஏலம் போன லீகில் என்னென்னலாம் இருக்குது. ஸோ இந்த டீட்டெயிலெலாம் பார்க்குறதுக்கு என்ன ஆகுது, யூஸ் ஆகுது. நீங்கள் இதில் சர்ச் பண்ணுறீங்கள செல்ஃபோனில், அதே மாதிரி தான் இது. ஸோ இதை தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. சர்ச் இன்ஜின் யூஸ் பண்ண போகிறீங்க, எட்ஜ் க்ரோமில் பண்ண போகிறீங்க. ஒரு யூஆர்எல் கொடுத்துருவாங்க உங்களுக்கு, அதை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்க சொல்லுவாங்க. அதேமாதிரி சர்ச்சில் போய் ஏதாச்சும் ஒன்று கொடுத்து சர்ச் பண்ணி அதை கொடுக்க சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இதை பிரிண்ட் எடுக்க சொல்லுவாங்க. பிரிண்ட் எடுக்க சொன்னாங்க அப்படின்னு சப்போஸ் இதை பிரிண்ட் எடுக்க சொன்னால் என்ன பண்ணலான்னு கேட்டால், ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்துடலாம். பிரிண்ட் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எங்கள் கீபோர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பிரிண்ட் ஸ்க்ரீன் கொடுத்துட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே வந்துடும். பிரிண்ட் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டு வேர்டில் போய்ட்டு, ஈஸியான மெத்தட் இது, வேர்டில் போய்ட்டு கண்ட்ரோல் V பேஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்துச்சு. பார்த்தீங்களா, நம்ம இங்கே பார்த்தோம்ல, இது பார்த்தோம் இல்லையா, இது இங்கே வேர்டில் வந்துச்சு பாருங்கள். என்ன கொடுத்தேன் நான், பிரிண்ட் ஸ்க்ரீன், என்னது கீபோர்டில் இருக்கும், PRTன்னு இருக்கும். PRT எப்படி இருக்குன்னா, கீபோர்டில் PRT ஸ்க்ரீன் SC அப்படின்னு இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, அந்த கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து கண்ட்ரோல் V கொடுக்கணும். CTRL+V, கண்ட்ரோல் V கொடுத்தீங்கன்னா என்ன பேஸ்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் இதை வச்சு நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் அது பேசிக்காக நீங்கள் யூஸ் பண்ண போகிறது. நீங்கள் என்னென்ன பிரிண்ட் எடுக்க சொல்கிறாங்க, ப்ரௌசரை பிரிண்ட் எடுக்க சொல்கிறாங்களா, ப்ரௌசரை பிரிண்ட் எடுத்துக்கலாம். இது பிரிண்ட் ஸ்க்ரீன் கொடுங்க. பிரிண்ட் ஸ்க்ரீன் கொடுத்தாச்சு. வேர்டுக்கு போகிறேன், என்ட்ரு பண்ணிவிட்டு கண்ட்ரோல் V வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இதையும் நம்ம பிரிண்ட் ஸ்க்ரீன் கொடுத்துக்கலாம். இங்கே போய்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டால், இதை பிரிண்ட் கொடுத்துடலாம். பிரிண்ட் கொடுத்தோம் அப்படின்னு கேட்டால் எந்த பேஜ், செகண்ட் பேஜ் இல்லையா, அந்த பேஜில் இருக்குது இல்லையா, செகண்ட் பேஜில். ஸோ இதை பிரிண்ட் கொடுத்தா நமக்கு வந்துடும். ஸோ இந்த ஒர்க்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். பேசிக்காக ஒரு சர்ச் இன்ஜின் எப்படி ஓப்பன் பண்ணுறது, விண்டோஸ் எப்படி ஓப்பன் பண்ணுறது, கூகுளில் போய் எப்படி ப்ரௌஸ் பண்ணுறது, நெக்ஸ்ட் வந்து ஒரு யூஆர்எல் கொடுத்தா அதை எப்படி டைப் பண்ணி அந்த வெப்சைட்டை எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதிலே மல்டி டேப் யூஸ் பண்ணுறது எப்படி, மல்டி டேப் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ப்ளஸ்ஸை யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இதுதான் பார்க்குறோம். வெரி குட். இந்த எக்ஸசைஸ் இதை மட்டும் பண்ணால் போதும், நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். இது எக்ஸசைஸ் நம்பர் 1. வாழ்க வளமுடன்.